ஹே காய்ஸ், இது ஆர்சிபி ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஐபிஎல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க 18 வருஷம் கழிச்சு கப்படிச்சு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் இருந்தாங்க. அந்த செலிப்ரேஷனில் நம்மளும் ஒரு பார்ட்டாக இருக்குன்னு நினச்சி போன 11 பேரோட உயிரும் 50க்கு மேற்பட்ட பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த சம்பவத்தினால கர்நாடகா ஹைகோர்ட் வாலண்டரியாக ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் மேலேயும் டிஎன்ஏ என்டர்டெயின்மெண்ட் மேலேயும் அப்புறம் கர்நாடகா கிரிக்கெட் அசோசியேஷன் மேலேயும் மல்டிபிள் செக்ஷன்ஸில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னென்ன செக்ஷன் சொல்லி டீப்பாக பார்த்தோம்னா 105 ஆஃப் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர், அப்புறம் அன்லாஃபுல் அசம்பிளி. இது எப்படி அன்லாஃபுல் அசம்பிளி ஆகும்னா அங்கே காப் கிட்ட அவங்க பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அதை டினைட் பண்ணதுக்கப்புறமா அந்த பரேட் நடக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பலரும் அவங்க கருத்துக்களை சொல்கிறாங்க. மேட்ச்னு போயிட்டு மேட்சுக்காக அவன் உயிரவே கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் அவங்க இதை சொல்லியிருக்காங்க. இதனால் கர்நாடக அரசு அவங்க முன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 10 லட்ச ரூபா காம்பன்சேஷனாக கொடுக்குறேன்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. என்னோட கருத்து என்னென்னா, செலிப்ரேஷன் எல்லாம் தேவை தான், ஆனால் இதனால ஒருத்தவங்க உயிர் போகணும்னா அது உங்கள்